ஓகே சார், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என் பேர் வினோத். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜென்ரல் நாலேஜில் பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய அந்த செஷன், சரிங்களா, பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய அந்த ரைட்டிங் போடுறாங்க இல்லைங்களா, 50 மார்க் இருக்கக்கூடிய அந்த எஸ்ஏ ரைட்டிங் இருக்குங்களா, அந்த டாபிக் ஃபுல்லாக நான் தான் ஹேண்டில் பண்ண போகிறேன். ஓகேங்களா? என்னுடைய ஸ்க்ரீன் எல்லாருக்கும் விசிபிளாக இருக்குல்ல? நான் பேசுகிறது ஆடிபிளாக இருக்குங்களா? எஸ் சார். ஓகே ஓகே சார். ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இந்த நம்ம ஏபியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் செஷனில் ஒரு 50 மார்க்குக்கு, சரிங்களா, ஸோ ஒரு 50 மார்க்குகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்ஏ டைப் ஆஃப் ரைட்டிங் ஒரு 300 வேர்ட்ஸில் எழுத சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேசிஸ்ன்னு போட்டுட்டு லைக் இந்த கான்ஸ்டியூஷன், எக்கனாமி, ஹிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க, சரிங்களா. டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி போட்டுட்டு அந்த கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லிட்டு இந்த ஒரு 7 டாபிக் கொடுத்துருக்குறாங்க நமக்கு, சரிங்களா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி கிளாஸஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சிலபஸ் ஓரியன்டாக, சரிங்களா, நம்ம வந்து ஏபி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து மேபி, சரிங்களா, குரூப் 1 அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மெயின்ஸ் எக்ஸெப்ட் பண்ணலாம் நம்மள்ட்ட இருந்து. இதில் இருக்கக்கூடிய மெயின்ஸ் எப்படிலாம் இவங்க எழுதுகிறாங்க அந்த ஸ்கில்ஸை அவங்க நம்மள்ட்ட எதிர்பார்க்கலாம். அன்லஸ் அதர்வைஸ் இப்போ இருக்கிற நவடேஸில் டிஆர்பி வந்து ஓரளவுக்கான டாஸ்க். சார் வாய்ஸ் கேட்கலிங்க சார். வாய்ஸ் கேட்கலீங்களா? ஒரே நிமிஷம் மேடம். ஓகே சார். மேபி இவங்க வந்து யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரிங்களா. ஆஸ் அ ரெக்ரூட்டர் வந்து டிஆர்பி நம்மக்கிட்ட என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த 50 மார்க்கில் அந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் 50 மார்க்ஸில், சரிங்களா, குரூப் 1 மெயின்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டில் அவங்க எதிர்பார்க்கலாம். அன்லஸ் அதர்வைஸ் இன்னொரு படி மேலே போயிட்டு யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் அவங்க வந்து நம்மக்கிட்ட மெயின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அவங்க இந்த மாதிரி ஒரு 300 வேர்ட்ஸை வந்து அவங்களால டிஸ்கிரிப்டிவாக எழுத முடியுதா 1 ஹவர்ஸில் அப்படிங்கிற அதை வந்து நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா. நமக்கு வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கொஷின் அவங்க அவுட் ஆஃப் 5ல் ஒரு கொஷின்ஸ் வந்து பிக் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் இருக்கிற இந்த டாபிக் ஜென்ரலாக இருக்கக்கூடிய டாப்பிக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம ரிட்டனாக ஹேண்ட் ரிட்டனாகவே எழுதி பார்க்க போகிறோம். இதில் வந்து இன்றைக்கி எப்படிலாம் அந்த எஸ்ஏ ரைட்டிங்கை எப்படிலாம் எழுதலாம், என்னென்ன மாதிரிலாம் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும், ஒரு சப்ஜெக்டை எப்படி வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஒரு சப்ஜெக்டாக படிக்கிறோம், ஒரு ஒரு ஆர்பிஏ படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஜம்மு காஷ்மீர் ஆக்ட் படிக்கிறோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்டை எப்படிலாம் நம்ம வந்து எஸ்ஏவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம், அந்த 300 வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸுங்கிறது என்ன மாதிரி இருக்கலாம், நம்ம தமிழ் எழுதும் போது எந்த மாதிரி எழுதலாம், இல்லை ஆங்கிலத்தில் எழுதும் போது எந்த மாதிரி, இங்கிலீஷில் நம்ம ரைட் பண்ணும்பொழுது எந்த மாதிரிலாம் நம்ம வந்து பிக்டோரிக்கலாக என்ன மாதிரி பண்ணலாம், ஃப்ளோ சார்ட்டாக என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத பொறுத்து தான், அப்படிங்கிற விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ ஜென்ரலாக டாபிக்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து ஆன் ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு பாலிட்டியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். எதுக்காக பாலிட்டியை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா பாலிட்டி அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் இஷ்யூஸில் கரண்ட் அஃபேர்ஸோட தொடர்புலேயே இருக்கும், சரிங்களா. கரண்ட் அஃபேர்ஸில் அண்டு சோஷியோ இஷ்யூஸோட இது தொடர்புலேயே இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதை வந்து ஒரு 200% நல்ல விதமாக என்ன விதமான டாபிக் கேட்டாலும், ஈவன் அவங்க வந்து ஜுடிஷரியில் கேட்டாலும் சரி, இல்லை எலெக்ஷனில் கேட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி வந்து இப்போது ஜம்மு காஷ்மீர் ஆக்டு, இல்லை இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பு, ஏன்னா இப்போ வந்து டேரிஃப் போயிட்டுருக்கு இல்லைங்களா, டேரிஃப் போயிட்டுருக்கு. இப்போ ட்ரம்ப் வந்து நம்ம மேலே அந்த டேரிஃபுங்கிற பாமை வந்து நம்ம மேலே திணிக்கிறார். இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுதா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இந்த பாலிட்டி ரிலேட்டடாக, சரிங்களா, பாலிட்டி ரிலேட்டடாக படிக்க போகிறோம். ஸோ அதை தொடர்ந்து அந்த பாலிட்டியோட இன்டர்லிங்கில் இருக்கல எக்கனாமி, சரிங்களா, எக்கனாமி அப்புறம் டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஒரு செட்டு, ஒரு பேட்ச்சு. ஸோ அடுத்து கடந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு, ஸோ நம்ம நேச்சர் ஆஃப் ஒர்க்குங்கிறது நம்ம ஸ்டேட்டில் இருக்கிறதுனால நம்ம ஸ்டேட்டோட ஜியாகிரஃபி ப்ளஸ் வந்து டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, அவங்க ஜிடிபியை க்ரோத் பண்ணுறதுக்கு, நம்ம ஸ்டேட் வந்து ஜிடிபியை க்ரோத் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த கவர்மெண்ட்டு, அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முக்கியமாக தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் இருக்கக்கூடிய நம்ம குறைவான நாட்களில் ஒரு சப்ஜெக்டை புதுசாக கற்றுக்க போகிறோம், ஒரு சப்ஜெக்டை புதுசாக லேர்ன் பண்ண போகிறோம், சரிங்களா. லேர்ன் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹேண்ட் ரிட்டனாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராக்டிஸில் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கோத்ரூ பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை முழுசாக புரிஞ்சுக்கணும்.
சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கணும். இந்த கீவேர்ட்ஸோட தொடர்புடைய அந்த சோஷியோ இஷ்யூஸ் என்னென்ன, அந்த சோஷியோ இஷ்யூஸோட நம்ம வந்து அவங்க அவங்க கேட்குறாங்க அப்படின்னா அதில் வந்து 300 வேர்ட்ஸை எலாபரேட்டாக அவங்களுக்கு புரியுற மாதிரி அனலிட்டிக்கலாக, நாட் தியரிட்டிக்கலாக, அனலிட்டிக்கலாக நம்ம எழுதணும். அனலிட்டிக்கலாக டேட்டா பேஸ் பண்ணி, சரிங்களா, ஒரு சார்ட்டோ ஒரு அதர் தன் தட் எப்படி சொல்கிறது, ஒரு டயக்ராமாவோ இல்லை டேட்டாவோ இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு வந்து அதிகப்படியான டேட்டாவை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். சரிங்களா, ஒரு எலெக்ஷன் ஒரு வார்த்தை கொடுத்தாங்கன்னா அதை வார்த்தை பேஸ் பண்ணி நம்ம 500 வேர்ட்ஸுக்கு மாதிரி எழுதுறதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நாலேஜ் தேவை. சப்ஜெக்ட் நாலேஜில் அதனுடைய கீ ஆஸ்பெக்ட்ஸ் தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதனோடு தொடர்புடைய கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ராக்டிஸில் ரீகால் பண்ண போகிறோம். ரீகால் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம முழுமையாக அதை வந்து எக்ஸாமின் பண்ணிவிட்டு அவுட்புட்டுக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் சப்ஜெக்டை முழுசாக லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ண சப்ஜெக்டை அந்த கீவேர்ட்ஸாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டா மைண்ட் மேப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ இன்றைக்கி அதுவும் நான் காட்டுறேன். மைண்ட் மேப்புன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த விஷயங்களில் ஒரு இன்டர் ரிலேஷன், ஒரு ஸ்டேட் சென்ட்ரல் இன்டர் ரிலேஷன் இருக்குது அப்படின்னா அதை எப்படிலாம் நம்ம எளிமையாக ஞாபகப்படுத்தலாம், தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி எந்த மாதிரி ஞாபகப்படுத்தலாம் அப்படிங்கிறது விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சப்ஜெக்டில் படிச்சுக்கிறோம். இதனோடு தொடர்புடைய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டாங்கன்னா அப்படின்னா அதை எப்படி நம்ம லிங்க் பண்ணி எழுதுறதுங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அதை தேர்வாக எழுதி நம்மளை கரெக்ட் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா, ஸோ இந்த ப்ராசஸ் தான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். சரி, ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், பேசிக்காக இருக்கக்கூடிய ரைட்டிங் ஸ்கில்லு நம்மக்கிட்ட ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னா, ஆன்சர் ஸ்கிரிப்டில் நம்ம இப்போ பொதுவாக டிஎன்பிசி ஆகட்டும், இல்லை வந்து யூபிஎஸ் ஆகட்டும், இல்லை நம்மளை மாதிரி இந்த டிஆர்பி ஃபஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, டிஸ்கிரிட் டைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் ஆகட்டும், ஒரு எக்ஸாமினர்ஸ் வந்து நம்மளை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இப்போ பேப்பர் வந்து வேல்யூட் பண்ணுற எக்ஸாமினர் என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க, ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அனலிட்டிக்கலாக, ஒரு 50 மார்க்குக்கு ஒரு கொஸ்டின் எஸ்ஏ எழுத சொல்கிறாங்க. இந்த எஸ்ஏவை வந்து நம்ம எந்த அளவுக்கு அந்த 1 ஹவரில் என்ன மாதிரிலாம் வந்து ஒரு அதான் சொல்லிட்டு இல்லைங்களா, ஃப்ளோ சார்ட் வடிவிலையோ ஒரு டயக்ராம் வடிவிலையோ இல்லை வந்து ஒரு பை சார்ட் ஏதோ ஒரு வடிவில் வந்து அவங்களுக்கு நம்மளுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் திணிக்கணும். சரிங்களா, ஸோ அதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த ப்ரொசீஜர்ஸை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ இதில் வந்து இந்த ஃப்ளோ சார்ட் டெக்னாலஜிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கான்செப்ட். சரிங்களா, அந்த ஃப்ளோ சார்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறத வந்து எக்ஸாமினர் வந்து ஈஸியாக நம்மளை வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான முழுமையான ஒரு மெத்தடாலஜி தான் இந்த ஃப்ளோ சார்ட் மெத்தடாலஜியாக பார்க்குறோம். வழக்கமாக நம்ம எஸ்ஏ எழுதும்போது பார்த்தீங்கன்னா, எஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இன்ட்ரோடக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ட்ரோடக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து நம்ம என்னென்ன சொல்ல வரோம், மற்ற கண்டென்ட் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ கீ ஆஸ்பெக்ட்ஸு அதெல்லாம் பார்த்துருப்போம். கடைசியாக கன்க்ளூஷனில் முடிப்போம். ஓகே, இந்த கன்க்ளூஷன் இந்த மெத்தடாலஜியில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஃபாலோ பண்ணும்போது இடையில நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயங்கள், கீ ஃபீச்சர்ஸ் ஆகட்டும் இல்லை சாலிட் ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், அவன் ஒரு விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ண சொல்கிறான். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோர்ட் ஆர்டரை, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அவன் வந்து ஜஸ்டிஃபை பண்ண சொல்கிறான். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய நோக்கில் இதை ஜஸ்டிஃபை பண்ணி 300 வார்த்தைகள் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா, ஸோ அவன் சொல்லும்போது அந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்போது நம்ம இந்த பகுப்பாய்வு செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த பகுப்பாய்வு செய்யும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, சப்ஜெக்டை இதுக்குள்ளே கொண்டு வரணும். சரிங்களா, சப்ஜெக்ட் இதுக்குள்ளே கொண்டு வரணும். மீன் டைமில் எளிமையாக, சரிங்களா, எளிமையாக உங்களுடைய நாலேஜை அந்த இடத்துல திணிக்கணும். ஸோ நாலேஜை திணிக்கணும் அப்படின்னா, அந்த கோர்ட்டோட ஆர்டரில் நீங்களாக இருந்தால் சோசியல் கண்டென்ட்டுக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து அதில் வந்து ஹேண்ட் ரிட்டனாக எழுதணும். அது எக்ஸாமினருக்கு ரொம்ப எளிமையாக புரிகிற வகையில் எளிமையாக புரிய வைக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த டெக்னாலஜிலாம் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். சரிங்களா, இது மெயின் டைப் ஆஃப் ஃப்ளோ சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆன்சர் ஸ்கிரிப்டிங்க்கு வந்து அந்த 300 வேர்ட்ஸை எளிமையாக அச்சீவ் பண்ணுறதுக்கு, சரிங்களா, இதெல்லாம் நமக்கு ரொம்ப பயன்படும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோ சார்ட் மெத்தடாலஜி பார்த்திங்க அப்படின்னா, இந்த லீனியர் ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்திங்கன்னா அப்படின்னா, இது ஒன்றும் இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோக்ரஷன் தான். ஒரு ஸ்ட்ரைட் லைனில், சரிங்களா, ஒரு ஸ்ட்ரைட் வேயில் அப் டு அந்த நம்ம என்ன கண்டென்ட் இன்ஷியஸ் பண்ணுறோமோ அதுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு நேராக ஒரு விஷயம் தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோக்ரஷன் இன் அ ஸ்ட்ரைட் லைன். இந்த லீனியர் ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறது ரொம்ப எந்த இடத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, சீக்வென்ஷியல் ஆர்டரில் டெலிவரி பண்ணுறதுக்காக. சரிங்களா,
ஒரு கிளியர் ஒரு குரோனாலஜிக்கல் ஒரு ஹிஸ்ட்ரி நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு ராஜராஜ சோழன் இருக்கார், அவர் பையன் இருக்கார், அதுக்கப்புறம் ஒரு பையன் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டே வரோம் இல்லையா. ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரை டெலிவரி பண்ணுறப்போ இந்த லீனியர் ஃப்ளோ சார்ட்டுங்கிறது விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் நம்ம டெலிவரி பண்ணுற மெத்தடாலஜிக்கு இது ரொம்ப பயன்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோ சார்ட் வந்து லீனியர் ஃப்ளோ சார்ட், ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சைக்ளிக் ஃப்ளோ சார்ட். இந்த சைக்ளிக் ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறது இட் ரெப்ரசன்ட் தட் இப்போ எஸ்ஆர் நோலாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு என்வரன்மெண்டல் சைக்கிள் இருக்குது, சரிங்களா. ஒரு என்வரன்மெண்டல் சைக்கிள் இருக்குது. அந்த என்வரன்மெண்டல் சைக்கிளில் இல்லை எக்கனாமிக் சைக்கிளில் நம்ம மீண்டும் ஒரு ஒரு சைக்கிளிக் ஒரு குறிப்பிட்ட டைமில். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூனில் இருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம வடகிழக்கு பருவமழையில் இருக்கோம், சரிங்களா. வடகிழக்கு பருவமழையில் இருக்கோம். வடகிழக்கு பருவமழை என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு கேட்குறாங்கன்னு எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வடகிழக்கு பருவமழைக்கு ஒரு மேப்பை போட்டு இந்த என்வரன்மெண்டல் சைக்கிள் என்ன மாதிரி வந்து இந்த காற்றோட திசை இருக்குது, அந்த காற்று எந்த பக்கம் இருந்து வருது இப்படிங்கிறதெல்லாம் பிக்டோரிக்கலாக, சரிங்களா, ஒரு சைக்ளிக் ஃப்ளோ சார்ட்டாக நம்ம இதில் கொண்டு வர முடியும், சரிங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த சைக்ளிக் ஃப்ளோ சார்ட்டில் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட் பாசிபிள் அவுட்கம் வரதுக்கு ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு ஃப்ளோ சார்ட், சரிங்களா. ஒரு உதாரணத்துக்கு டிஃப்ரெண்ட் பாசிபிள் அவுட்கம் அப்படின்னா, இப்போது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய இந்த வடகிழக்கு பருவமழை இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனே பார்த்திங்கன்னா இதனுடைய தாக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒடிசாவில் ஒரு மாதிரி இருக்கும், ஆந்திர பிரதேசில் ஒரு மாதிரி இருக்கும், தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி இருக்கும், சரிங்களா. இது வெஸ்ட் பெங்காலில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவுட்கம் எந்தெந்த இடத்துலலாம் வந்து அதனுடைய பாதிப்புகள் அதனுடைய விளைவுகள் எப்படி எப்படிலாம் இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வெஸ்ட் பெங்கால் இருக்கும், சரிங்களா, ஒடிசா இருக்கும், இங்கே வந்து ஆந்திரா இருக்கும், நம்ம தமிழ்நாடு இருக்கும். ஸோ இதனுடைய தாக்கம் இங்கேருந்து இந்த பாலைவனத்திலேருந்து வரக்கூடிய இந்த அந்த காற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த இமயமலையில் பட்டு திரும்பி பிரம்மபுத்திரா போகாமல் இங்கே மேற்கு வங்காளம் அப்படியே இருக்கக்கூடிய இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைக்குன்றங்களில் பட்டு இங்கே மழைப்பொழிவை ஏற்படுத்தும். இது வங்காள விரிகுடாவில் போயிட்டு கலக்கும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாசிபிள் அவுட்கம் இருக்கும், அவன் ரியல் டைமில் அதை அப்ரோச் பண்ண சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இந்த சைக்ளிக் ஃப்ளோ சார்ட்டுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ராக்டிக்கலாக எந்த இடத்துல நம்ம இதை பயன்படுத்துவோம் அப்படின்னா, பாலிட்டியில் பொறுத்த மட்டும் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, சரிங்களா, வேறெவர் வி யூஸ் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வி ஆர் மூவிங் இன்டு சைக்ளிக் ஃப்ளோ சார்ட். அது நமக்கு ரொம்ப பயன்பெறக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும், சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்விம்லேண்ட் ஃப்ளோ சார்ட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் இப்போ வந்து நம்ம செக்ரட்டரியேட் சர்வீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செக்ரட்டரியேட் சர்வீசஸ் இருக்குது. இப்போ செக்ரட்டரியேட் சர்வீஸில் நமக்கு மொத்தமாக 38 டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த 38 டிபார்ட்மெண்ட்டையும் சரிங்களா டிவைட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு எக்ஸ்பிளைன் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரீஃப்லி அப்படின்னு கொடுத்துட்றான். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஒரு நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்விம்லைன் ஃப்ளோ சார்ட்டை பயன்படுத்தி டீட்டெயிலாக ஒவ்வொரு ஏஜென்சியும், ஸோ உதாரணத்துக்கு ஒரு ரெவன்யூ டைசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, ஸோ அதனுடைய டாப் லெவல் ஆஃபீஸர் யார், ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க, மினிஸ்டருக்கு கீழே எல்லா மினிஸ்டர்ஸுக்கும் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரசு தலைமைச் செயலாளர் இருப்பாங்க, அதாவது அரசு சார்பு செயலாளர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே டைரக்டர்ஸஸ் இருப்பாங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிவைட் பண்ணி காட்டுறதுக்கு சரிங்களா இந்த ஸ்விம்லைன் ஃப்ளோ சார்ட்டுங்கிறது ரொம்ப நமக்கு பயன்படும், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட். ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட்டுங்கிறது ஒரு டீம் இன்வால்மெண்ட்டு. ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இட் டிஸ்கிரைப் காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டோ அதாவது ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷனோ அன்லெஸ் வந்து ஒரு கவர்னன்ஸ் ப்ராசஸோ இருக்குது. கவர்னன்ஸ் ப்ராசஸ் இந்த சென்ஸ் இப்போ வந்து நம்ம குடியரசுத் தலைவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். குடியரசுத் தலைவர் வந்து கவர்னன்ஸுங்களா கவர்மெண்ட்டுங்களா? குடியரசுத் தலைவர்னு சொல்றாங்க. குடியரசுத் தலைவர் கவர்னன்ஸ் கவர்மெண்டா? யாராவது ஆன்சர் பண்ணுங்க. கவர்னன்ஸா இல்ல கவர்மெண்டா? சரி, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் கவர்னன்ஸ் அண்ட் கவர்மெண்ட்? இப்போ அரசுன்னு சொல்றோம், அரசாங்கம்னு சொல்றோம். ஸோ இது ரெண்டையும் எதை குறிக்குதுன்னு உங்களால ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? சரி, ஓகே, நம்ம அதை ஃபியூச்சர்ல பார்ப்போம், அது பார்ப்போம், ஓகேங்களா.
ரொம்ப எளிமை தான். ஸோ அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுநருக்கு கீழே இருக்கக்கூடிய இல்லைன்னா ஒரு முதல்வருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளை வந்து மிக தெளிவாக நம்ம எடுத்து காட்டுறதுக்கு வந்து இது வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இது எல்லாமே நம்ம பிக் பண்ணுறதுக்கான பொசிஷன்ஸ் இருக்கும். ஒரு எப்படின்னா லீனியர் ஃப்ளோ சார்ட் ஆகட்டும், இல்லை சைக்ளிக் ஃப்ளோ சார்ட்டு, ஸ்விம்லைன் ஃப்ளோ சார்ட், ப்ராசஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் பயன்படுத்துவோம். ஆனால் மீன் டைமில் நம்மளுடைய எல்லா விதமான ஆன்சர் ஸ்கிரிப்டிங்க்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது இந்த டேட்டா ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறது. சரிங்களா, இந்த டேட்டா ஃப்ளோ சார்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கிற ஒரு ஃப்ளோ சார்ட்டு. இந்த டேட்டா ஃப்ளோ சார்ட்டில் தான் நம்ம வந்து எல்லா விதமான கண்டென்ட்டையும் நம்ம திணிக்க போகிறோம். ஸோ அதாவது எப்படி அப்படின்னா ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு சிஸ்டம் எந்த மாதிரி மூவ் ஆகுது. ஸோ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு நான் முதல்வர்னு ஒரு ஸ்கீம் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் நான் முதல்வர்னு இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம எல்லாரும் காலேஜஸில் பார்த்துருப்போம், நான் முதல்வனை பார்த்துருப்போம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம் தான். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸு. மேபி அது காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு இன்டெகிரேட்டட் பாசிபிள் ஸ்கீமு ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸு. எதுலன்னா 6th நம்ம காலேஜ் முடிச்சுட்டு அவன் வந்து ஜாபுக்கு போகிற வரைக்கும் தேவையான எல்லா விஷயங்களும் ஒரு சிங்கிள் ஸ்கீமில் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. அது நான் முதல்வன் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு 9th 10th ஒரு +1 +2 படிக்கிற பையனுக்கு என்ன தேவை இருக்கும் அப்படின்னா அவனுடைய எதிர்காலம், தட் மீன்ஸ் ஹையர் எஜுகேஷன், அவனோட ஹையர் எஜுகேஷன் கைடன்ஸ் பண்ணுறாங்க. அதில் ஹையர் எஜுகேஷனில் என்னென்ன கைண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது, சரிங்களா, என்னென்ன கைண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது, அதனுடைய இலுஸ்ட்ரேஷன் என்னென்ன, அதனுடைய டேட்டா என்னென்ன, இங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் உள்ளே இருக்குது. சரிங்களா, ஸோ இது எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுற அந்த ஒரு ஸ்கீமு. சரிங்களா, ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு செகண்ட். ஸோ டேட்டா ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு டேட்டாவை ஒரு இன்ஃபர்மேஷனை எப்படி அந்த சிஸ்டம் ஃபுல்லாக, சரிங்களா, மூவ் பண்ண அந்த சிஸ்டத்தில் அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது, எப்படி மூவ் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்களில் ஃபுல்லாகவே படிக்கிறது தான். சரிங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டேட்டா ஃப்ளோ சார்ட் தான் நம்ம நிறைய இடத்துல பயன்படுத்த போகிறோம். ஓகேங்களா, இந்த டேட்டா ஃப்ளோ சார்ட் தான் நிறைய இடத்துல பயன்படுத்த போகிறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த டேட்டா ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறது இட் கம்பைன்ஸ் ஏரோஸ் ஆஃப் டைரக்ஷன், ஏரோஸ் ஃபார் டைரக்ஷன், டிசிஷன்ஸுக்கு டைமண்ட்ஸ் பயன்படுத்துவோம். அண்ட் தென் இந்த ஸ்டார்ட் என் மூமெண்ட்டுக்கு ஓவல் சேஃப் பயன்படுத்துவோம். அண்ட் தென் ரெக்டாங்குலர் ப்ராசஸ் வந்து அந்த பிளாக்ஸில் டு மேக் ஆன்சர்ஸ் விசிபிளி கிளியர் அண்ட் எஃபெக்டிவ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து இந்த சார்ட்ஸை வந்து பயன்படுத்துவோம். அந்த ஃப்ளோ சார்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும். லைக் இங்கே பாருங்கள். ஸோ இதில் ஓவல் சிம்பிள் இருக்கும். நமக்கு தெரியும் ஓவல் சிம்பிள்ங்கிறது இட் ரெப்ரசன்ட்ஸ் ஸ்டார்ட் அண்ட் என் ப்ராசஸ் ஆஃப் அ கிவன் ஃப்ளோ சார்ட். நம்ம தான் இதை அரேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளோ சார்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃப்ளோ சார்ட்டை பயன்படுத்தி பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஒரு ஆப்ரேஷன், அதாவது எப்படின்னா அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இல்லை அந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் அதை டினோட் பண்ணணும். அதை வந்து அந்த ஸ்டெப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா we move into the rectangular shape. நம்ம அந்த ஷேஃபை பொறுத்தே டிசைட் பண்ணிடலாம். நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட் வரையும் போது ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, அந்த ப்ராசஸ் நடத்தும் போது பார்த்திங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் பண்ணணும். ஒரு சிம்பிளுக்கும் அடுத்த சிம்பிளுக்கும், சரிங்களா, அந்த ஃப்ளோவை வந்து குறிக்கிறதுக்காக அந்த ஏரோ மார்க்கை பயன்படுத்துகிறோம். இது சிம்பிளாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். சரிங்களா, ஸோ டைமண்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர் நோ தான். சரிங்களா, இஃப் கிளாஸ் நம்ம பயன்படுத்தியிருப்போம் இதில் எக்ஸாம்ஸில். டைமண்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர் நோ தான். எஸ்னா என்ன, நோன்னா என்ன, நெக்ஸ்ட்டு பார்த்து என்ன, ஸோ அந்த விஷயந்தான். ஓகேங்களா, ஸோ இந்த பேராகிராம் பொறுத்த வரைக்கும் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷனை டிஃபைன் பண்ணுறதுக்காக போடுற இந்த ஃப்ளோ சார்ட்ஸ், இதெல்லாம் வந்து காமன் ஃப்ளோ சார்ட்ஸ். நம்ம டேட்டா ஃப்ளோ சார்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமனான சிம்பிள்ஸு. ஓகேங்களா, ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம பார்த்ததில் ஃப்ளோ சார்ட்டில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஃப்ளோ சார்ட் இந்த டேட்டா ஃப்ளோ சார்ட். we need to practice more and more with data flow chart. ஓகேங்களா, because of the examiner expect more content like இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட்லேருந்து தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஐடியாஸை சிஸ்டமேட்டிக்காக நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு ரொம்ப நமக்கு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கிறது இந்த டேட்டா ஃப்ளோ சார்ட் தான். ஸோ அதனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே,
சரி we move on to next ஸ்டெப்பு. ஸோ இப்போ பாருங்கள், நான் இங்கே தான் சொல்லிட்டேன் இந்த ஓவல் சார்ட் எதுக்குன்னு சொல்லிட்டு. இப்போ காமனாக இருக்கிற ஃப்ளோ சார்ட் இங்கே தான் அந்த டயக்ராமில் போட்டு காட்டியிருக்கோம். ஸோ ஆன்சர் ஸ்கிரிப்டிங்கில் நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளோ சார்ட் வந்து ஃபஸ்ட்டு டெர்மினேட்டர், அதுதான் ஓவல்னு சொல்கிறோம். இட் ரெப்ரசன்ட் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ப்ராசஸ் லைக் இங்கே போட்டிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று ரெக்டாங்கிள் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா ப்ராசஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆக்ஷன் ஸ்டெப் என்னென்ன அப்படிங்கிறத டெலிவரி பண்ணுறதுக்காக, அந்த காம்போவை டெலிவரி பண்ணுறதுக்காக we use rectangular box in a flow chart. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டெசிஷனை சொல்லும்போது இந்த எஸ்ஆர் நோ இல்லை ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம டெபிக்ட் பண்ணும்பொழுது நம்ம டைமண்ட் சேஃப் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த பேரலகிராம்ங்கிறது இன்புட் அவுட்புட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக, ஒரு உதாரணத்துக்கு டேட்டா என்ட்ரியோ இல்லை இன்ஃபர்மேஷன் அவுட்புட்டவோ நம்ம கொடுக்கும்போது இந்த ஷேஃபை வந்து பயன்படுத்துகிறோம். சரிங்களா? ஸோ ஏரோவும் முன்னமே சொல்லிட்டோம், ஏரோங்கிறது ஃப்ளோ ஆஃப் டைரக்ஷன் தான், பிட்வீன் என்னென்ன ஸ்டெப் அடுத்தடுத்த ஸ்டெப் வருதுங்கிறத பற்றி சொல்கிறது தான் இது. சரிங்களா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்க்கிள் பென்டகன் நம்ம சொல்லலை மேலே, இந்த சர்க்கிள்ங்கிறது ஆன் பேஜ் கனெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன் பேஜ் கனெக்டர்னு சொல்லுவாங்க. இட் கனெக்ட்ஸ் ஒரு சேம் பேஜ்லேருந்து அடுத்த பேஜ், அதாவது அந்த லைன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துறதுக்காக தான் இந்த ஆன் பேஜ் கனெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துகிறோம். ஹாஃப் பேஜ் கனெக்டர் பென்டகன் பயன்படுத்துகிறோம். அந்த கண்டினியூஷன் ஒரு பேஜிலேருந்து அடுத்த பேஜுக்கு ஃப்ளோ சார்ட் போகுது அப்படின்னா, ஸோ அந்த கண்டினியூஷனை இண்டிகேட் பண்ணுறதுக்காக we move into ஆஃப் பேஜ் கனெக்டர். அதுதான் வந்து இந்த பென்டகனில் சேஃபில் நம்ம குறிக்கிறோம். அப்புறம் ஓப்பன் ரெக்டாங்கிள்ங்கிறது அன்னோவேஷனுக்காக பயன்படுத்துறது, ஒரு அடிஷ்னல் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை வந்து நம்ம சைடில் வந்து நோட்ஸ் எதாவது கொடுக்கணும் அந்த மாதிரி டைமில் வந்து we move into ஓப்பன் ரெக்டாங்கிள். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்சர் ஸ்கிரிப்டிங்க்கு நம்ம இந்த டெர்மினாலஜிஸ்லாம் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸோ நம்ம இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் ஆஃப் டிப்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம ரைட் பண்ணும்பொழுது சம் ஆஃப் டிப்ஸ் இந்த ஆன்சர் ரைட்டிங்க்கு கொடுத்துருக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோ டைரக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ளோ டைரக்ஷனுங்கிறது ஜென்ரலி we know that generally it follows from top to bottom approach or left to right approach for easy reading or for easy understanding. For easy understanding பர்பஸ்க்காக என்ன பண்ணுறோம், ஃப்ளோ டைரக்ஷன். இப்போது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும், ஸோ இப்போ இந்த இடத்துல 1ல் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா 100ல் முடிக்கிறோம்னா நம்ம வந்து ஃப்ளோ டைரக்ஷனுங்கிறது டாப் டு பாட்டமோ இல்லை லெஃப்ட் டு ரைட் அப்ரோச்சோ பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்ட் ஸ்பேசிங் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து படிக்கிறவங்க எந்த வகையிலையும் கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னா we need to maintain யூனிஃபார்ம் ஸ்பேஸு பிட்வீன் சிம்பிள்ஸு ஆர் வந்து நம்ம டயக்ராம்ஸு. ஸோ எனிதிங் எல்ஸு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னமோ, என்ன நம்ம டெலிவரி பண்ணுறோமோ அந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் ஸ்பேஸிங் வந்து நம்ம இருக்கணும். இந்த யூனிஃபார்ம் ஸ்பேஸுங்கிறது எப்போ வரும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ண வரும். சரி, ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்க அப்படின்னா கிளியர் டெசிஷன் பாத் கொடுக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா இந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போது அவங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு ஜம்மு காஷ்மீரை பற்றி எழுத சொல்கிறாங்க. சரி, அன்லெஸ் அதர்வைஸ் ஒரு சிஏஜியை பற்றி அவங்க சொல்கிறாங்க. சிஏஜி பற்றி எழுத சொல்கிறாங்க அப்படின்னா அவருடைய முக்கியத்துவம் என்ன, சிக்னிஃபிகேஷன் ஆஃப் சிஏஜியை பற்றி நீ எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்றாங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிஏஜினா யார்? சரிங்களா? சிஏஜி வந்து நம்ம பாலிட்டியில் இந்த கான்ஸ்டியூஷனில் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாரு, அவருக்கும் கவர்னருக்கும் என்ன இஷ்யூ, சரிங்களா? கவர்னருக்கும் என்ன, அதாவது குடியரசுத் தலைவருக்கும் என்ன சம்மந்தம், அவர் வந்து இந்த கவர்மெண்டில், சரிங்களா, நாட் கவர்னன்ஸ், கவர்மெண்டில் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவருடைய ரோல் என்ன அது சொன்னதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட்டில் அவர் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறாரு அண்ட் தென் கவர்னன்ஸில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறார், இதை சொல்லிட்டதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லியிருக்கான், அவன் என்ன வந்து விஷயங்களை வந்து ஜஸ்டிஃபை பண்ண சொல்கிறான், இல்லை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறான், இல்லை வந்து எப்படி சொல்கிறது, அந்த உண்மைத்தன்மையை பகுப்பாய்வு பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண சொல்கிறானோ அதை அந்த இடத்துல சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம தான் அதை கன்க்ளூட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோன்னா இந்த கிளியர் டிசிஷன் பார்த்து இது இருந்தால் தான் வந்து நம்ம கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடியது தான் இது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம், நம்ம வந்து மினிமல் டெக்ஸ்ட் இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல
பிக்சராவோ இல்லை அதர் தென் தட் லேபிளாவோ, ஸோ ஏதோ அவங்க வந்து அந்த லென்த்தி டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்க்கக்கூடாது. ஸோ அதை பார்த்தோன்னே ஈஸிலி தே கேன் அப்ரோச் வாட் வி ஹாவ் டெலிவர் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். எக்ஸாமினரை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம எக்ஸாமினராக இருக்கோம், நம்ம வந்து ஒரு பரீட்சை பேப்பரை திருத்துறவங்களா இருந்தோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க கொஷினுக்கு என்ன மாதிரி அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. கண்டென்ட்டுங்கிறது ரெண்டாவது விஷயந்தான். அந்த அப்ரோச், மெத்தட் ஆஃப் அப்ரோச், அப்போ டெக்ஸ்ட் வந்து நம்மக்கிட்ட கம்மியாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஜுக்குள்ளேயே நம்ம ஓவர் க்ரௌடில் எழுதணும், அந்த பேஜுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓவர் க்ரௌடிங்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? இதெல்லாம் ஜென்ரலான விஷயம். அப்புறமா பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிம்பிள், அதனுடைய சைஸு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு பேப்பரை ரீட் பண்ணும்போதோ இல்லை அந்த பேப்பரை கரெக்ட் பண்ணும்போதோ அந்த விஷுவல் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. சரிங்களா? எக்ஸாமினர் வந்து அந்த விஷுவல் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக we have to give a consistent in size and சிம்பிள்ஸு. ஸோ அந்த சிம்பிள்ஸோட அளவையும் அந்த சைஸையும் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான். ஓகேங்களா? மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் காமனாக நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஓகேங்களா? ஏரோ மார்க் யூஸ் பண்ணுறது, இந்த டைரக்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, டைரக்ஷன் வந்து இப்படி கோடு போட்டு இந்த இடத்துல ஒரு கோடு போடுவோம். இது கண்டினியூட்டி இல்லாமல் இருக்கும். புரியுதுங்களா? இது வந்து நீங்கள் பார்க்கும்போது அது நல்லா இருக்காது. சரிங்களா? நல்லா இருக்காதுங்கிறத விட அது ஒரு நமக்கான கிளியர் அப்ரோச்சாக இருக்காது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு கோடு போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலேயே இப்படியே கோடு போட்டுகிட்டே போவோம். ஸோ ஓவர்லேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு அவாய்ட் பண்ணணும். இல்லைன்னா இதை கிராஸ் பண்ணிடுவாங்க. இது அப்படியே கிராஸ் பண்ணிட்டு பக்கத்துலேயே திருப்பி போடுவாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்ஃபர்மேஷனை கிளியராக நம்ம வந்து கன்வே பண்ணுறதுக்கான என்னென்ன வேலைகள் செய்யணுமோ ஸோ அதை செய்யணும். சரி, ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள். சரி, ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 1 hour தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. 1 hour கொடுத்துருக்காங்க. ஸோ 1 hourல் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 5 to 10 minutes. சரிங்களா? 5 to 10 minutes என்ன கொஷின் கொடுத்துருக்குறாங்க, 5 கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத நம்ம முழுமையாக வந்து அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணிவிட்டு எந்த கொஷினில் கண்டென்ட் நமக்கு அதிகமாக தெரியுமோ, அனலிட்டிக்கல் கண்டென்ட் எந்த கொஷின்ஸில் அதிகமாக தெரியுமோ எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம கவர் பண்ணிவிடுவோம். எந்த கொஷினில் அனலிட்டிக்கல், சரிங்களா, அனலிட்டிக்கல் டேட்டா வந்து எங்கிட்ட எனக்கு அதிகமாக தெரியும். ஒரு உதாரணத்துக்கு நான் முதல்வன் ஸ்கீமை பற்றி சொல்கிறாங்கன்னா நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து எவ்வளோ பயனாளர்கள் இருக்காங்க, சோஃபார் இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த ஸ்கீமில் இன்வால்வ் ஆகக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன, அதனுடைய அவுட்கம் என்னென்ன, அவுட்கம்மை பொறுத்த மட்டும் பையன் அதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டிவைட் பண்ணுறாங்க. என்ன மாதிரி டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் லெவலில் டிவைட் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஸ்கூல் லெவலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஐடிஐ லெவலில், டிப்ளமோ லெவலில், அண்ட் தென் இன்ஜினியரிங் லெவலில். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் லெவலில். சரிங்களா? ஸோ எந்த மாதிரி மக்கள்லாம் பயன்பெறுறாங்க, இந்த மாதிரி அனலிட்டிக்கல் டேட்டாஸ் எல்லாமே. சரிங்களா? அனலிட்டிக்கல் டேட்டாஸ் எந்த ஒரு கொஸ்டின்ஸில் அதிகப்படியாக தெரியுதோ அந்த கொஸ்டின்ஸை தான் பிக் பண்ணுறோம். அந்த கொஸ்டின்ஸை பிக் பண்ணி தான் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய லேஅவுட் வந்து இந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது வந்து பெட்டர் ஸ்கோருக்காக தான் இருக்கணும். அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் இந்த நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ப்ரீஃபாக ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? ஓகே. ஸோ இது இந்தியன் பாலிட்டியில் இந்தியன் பாலிட்டியில் நம்ம ஒரு கொஸ்டின் எடுத்து இப்போ ஒரு அப்ரோச் மெத்தடாலஜி எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்கஸ் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அனலைஸ் வெதர் த increase in the assets of the legislators and or their associates disproportionate to their known sources of income would constitute undue influences and consequently a corrupt practice அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து 50 மார்க்குங்கிறதுனால சிங்கிள் வரியில் இருக்கணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த கொஸ்டின் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். இந்த கொஸ்டினை பார்க்க தான் உங்களுக்கு இப்படி தெரியும்.
மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது எலெக்ஷன் தேர்தல் இருக்கு இல்லையா, தேர்தலை பொறுத்த மட்டும் அந்த இடத்துலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டாபிக் இருக்குது, இந்தியன் பாலிட்டியில் ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதிலிருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதிலிருந்து அவங்க கேட்டிருக்காங்க பிரதிநிதித்துவம். இந்த டாப்பிக்கில் ஒரு 300 வார்த்தைகளில் கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை தமிழ் படுத்தி பார்ப்போம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, சட்டமன்ற உறுப்பினர்கள். ஸோ அவங்க பொறுத்த மட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சொத்துக்கள் இருக்கு இல்லையா, சட்டமன்ற உறுப்பினர்கள்னால் பாருங்கள், இதுதான் கீவேர்டு. லெஜிஸ்லேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அசட்ஸ், அவங்களும் அவங்கள சார்ந்த அந்த அசோசியேட்ஸ், அவங்களுடைய கூட்டாளிகள் கூட சொல்லலாம், இல்லை அவங்களை சார்ந்தவங்கன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, அவங்களுடைய சொத்துக்கள் இருக்கு இல்லையா, வருமானத்துக்கு அதிகரிச்சது அப்படின்னா, சரிங்களா, வருமானத்துக்கு அதிகரிச்சது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், அவங்களுடைய செல்வாக்கு அவங்க வந்து தவறாக உருவாக்கியிருக்காங்க, தவறாக வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பயன்படுத்தி அவங்க வந்து சொத்துக்கள் சேர்த்தாங்க அப்படின்னா, சரிங்களா, சேர்த்தாங்க அப்படின்னா அது வந்து ஊழல் நடைமுறையா, சரிங்களா, இல்லை அதனோட விளைவாக ஊழல் வந்து நடைமுறையாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இந்த நம்மளுடைய அந்த 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படிங்கிறது, த பர்பஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். சரிங்களா, இந்த கரப்ட் ப்ராக்டிஸ், அந்த ஊழல் நடைமுறைகள் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த ஆர்பிஏங்கிறது என்ன சொல்லுது, அதை முதல்ல டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு க்ளூ சொல்லிட்டாங்க, டிஸ்கஸ் த கரப்ட் ப்ராக்டிஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். இந்த ஆர்பிஏ ஆக்டை பொறுத்த மட்டும் இந்த கரப்ட் ப்ராக்டிசஸை வந்து ஊழல் நடைமுறைகளை பற்றிய இந்த சட்டத்தோட விஷயங்களை நீங்கள் விவாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு, அந்த விஷயத்தை நீங்கள் சப்ஜெக்டில் நீங்கள் பேசிட்டு, அதுக்கப்புறம் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களும் அவங்கள சார்ந்த கூட்டாளிகள்லையும் சொத்து மதிப்பு வந்து அதிகரிக்கிறது வந்து, சரிங்களா, சொத்து மதிப்பு அதிகரிக்கிறது வந்து ஊழல் நடைமுறையாகுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுங்கள், நீங்கள் வந்து பகுப்பாய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, ஸோ பிஃபோர் என்ட்ரிங் இந்த கொஸ்டினில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, we need to know the subject knowledge regarding representation of people act. So what is mean by representation of people act, இது எந்த இடத்துல வருது, எலெக்ஷன்னா ஃபஸ்ட்டு என்ன, எலெக்ஷன் கமிஷன்னா என்ன, சரிங்களா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சாதான் லெஜிஸ்லேட்டர் அப்படிங்கிறவர் வருவாங்க. சரிங்களா, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு பிரதிநிதி அப்படிங்கிறவங்க எந்த முறையில், சரிங்களா, அரசாங்கத்தில் எந்த முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அந்த தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அமைப்புகள் என்ன, அவங்களுக்கான வரையறைகள் என்ன, இந்த விஷயங்கள் முழுசாக தெரிஞ்சாதான் ஊழல் நடைமுறையாக அவங்க வந்து வருமானத்துக்கு அதிகமாக அவங்களுடைய பவரை பயன்படுத்தி சொத்துக்களை சேகரிக்கிறது அவங்களையும் அவங்களோட தொடர்புடைய கூட்டாளிகளையும், சரிங்களா, சேர்க்கறது வந்து ஊழலா இல்லையாங்கிறத நம்ம பகுப்பாய்வு செய்ய முடியும். சரிங்களா, செய்ய முடியும். ஸோ நம்மளுடைய அப்ரோச் பொறுத்த மட்டும் ஃபஸ்ட் அப்ரோச் பார்த்துருவோம். இந்த அப்ரோச் பொறுத்த மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டெர்மினாலஜி என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறோம், அப்புறம் வந்து பாடி ஆஃப் த கண்டென்ட் இருக்குது நம்ம எஸ்ஏல. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம கன்க்ளூட் பண்ண போகிறோம். சரிங்களா, இன்ட்ரொடக்ஷனில் என்ன பண்ணுறோம், இந்த கரப்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற டேர்மை, சரிங்களா, அப்படிங்கிற டேர்மை ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் என்ன மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு டிஸ்கஸ். அண்ட் தென் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த முறையற்ற வகையில் சேர்த்த சொத்துக்களை, சரிங்களா, ஸோ சொத்துக்களை வந்து எப்படி இதை வந்து அவங்க கரப்ஷனாக அவங்க வந்து பார்க்குறாங்க அப்படிங்கல, சரிங்களா. சட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அவங்களோட செல்வாக்கை பயன்படுத்தி அந்த சம்பாதிக்கப்பட்ட சொத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது என்ன மாதிரி வந்து ஊழல் நடைமுறையாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய பாடி. ஸோ இதுக்கப்புறம் அது கரெக்டாக இல்லையா அப்படிங்கன்னு சொல்கிறது தான் வந்து கன்க்ளூஷன். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரி,
நமக்கு சோர்ஸஸை பொறுத்த மட்டும் இந்த பாலிட்டிக்கு சோர்ஸஸை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஸ்சிஆர்டி என்சிஆர்டி புக்கு தான் சார். சரிங்களா? இந்த மெட்டீரியல் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல், அதனால் நம்ம எல்லாமே ஆன்லைனில் கிடைக்குது. ஸோ இது என்சிஆர்டியோட புக்ஸு, நம்ம புக்ஸை ரெஃபர் பண்ணணும். அப்புறம் எஸ்சிஆர்டியோட புக்ஸு, சரிங்களா, இந்தியன் பாலிட்டின்னு சொல்லிட்டு இருக்கோம், அரசியல் அறிவியல்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க, அந்த புக்கு ப்ளஸ் வந்து இந்த நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல். ஸோ இந்த விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்தா போதுமானது. இந்த கொஸ்டின் எல்லாம் நம்மளே ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான். ஸோ இந்த நம்ம ஃபஸ்ட்டு ஜஸ்டிஃபை பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துருவோம். சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் எலெக்ஷன் கமிஷனு. ஸோ நமக்கு எல்லாம் தெரியும். ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாராளுமன்றம், இந்த மாநில சட்டசபைகள் இருக்கு இல்லையா, அந்த குடியரசுத் தலைவர், இவங்க எல்லாத்தோட பதவிகளையும் சொல்கிற ஆர்டிக்கிள் வந்து 324. சரிங்களா? இந்த சொல்கிற ஆர்டிக்கிள் வந்து அந்த சொல்கிற ஆர்டிக்கிள் 324. ஸோ இதில் வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வாக்காளரோட தகுதிகள் இருக்கு இல்லையா, வாக்காளரோட தகுதிகள், அவங்களுடைய பட்டியல் தயாரிக்கிறது, தொகுதிகளை வரையறை செய்கிறது, இங்கே பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய லோக்சபா, ராஜ்யசபா, இந்த சபைகள் எல்லாத்துலேயும், இல்லை மாநில சட்டசபைகள் இருக்கக்கூடிய அந்த எம்பிஸ் எம்எல்ஏஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அவங்களுடைய இடஒதுக்கீடு, சரிங்களா, இடஒதுக்கீடுகளை இது எல்லாத்தையும் சொல்கிறது தான் வந்து இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. ரைட்டுங்களா? ரொம்ப கவனமாக பாருங்கள். நான் தமிழில் முதல்ல சொல்லிடுறேன். ஸோ அப்புறம் அண்ட் தென் வி மூவ் இன் டு இங்கிலீஷ். இங்கே மாதிரி இங்கிலீஷ்லையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இங்கிலீஷ்லையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு தமிழில் பார்த்துருவோம். இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பொறுத்த மட்டும் நம்மளுடைய வாக்காளரோட தகுதிகள், வாக்காளர்னு நம்ம தான், நம்மளுடைய தகுதிகள் என்னென்ன, இப்போ 18 வயசு முடிஞ்சதுன்னா நான் ஓட்டு போடலான்னு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த தகுதிகள் என்னென்ன, எப்பப்போலாம் தகுதிகள் இழக்கிறாங்க, ஸோ வாக்காளர் பட்டியல்கள் எப்படி தயாரிக்கிறாங்க, இந்த தொகுதிகளை நிர்ணயம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பொறுத்த மட்டும் நமக்கு வந்து 6 எம்எல்ஏ, அதாவது 6 சட்டமன்றத்தை சேர்ந்தது ஒரு எம்பின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக நமக்கு 18 எம்பிஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ இந்த மாதிரி தொகுதிகளை நிர்ணயம் பண்ணுறது பாராளுமன்றத்துலேயும் சரி, அதாவது பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய லோக்சபா, ராஜ்யசபா, சரிங்களா, ரெண்டுலேயுமே சரி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டசபையிலையும் சரி, அங்கே இருக்கக்கூடிய இடங்களை ஒதுக்கீடு செய்கிறது. சரிங்களா? ஸோ இடங்களை ஒதுக்கீடு செய்கிறதுனா, இப்போது பொது தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. பொது தொகுதி இது வந்து ரிசர்வ் தொகுதி, இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி இடங்களை அலாட் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 தான் கையாளுது. சரிங்களா? ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஆர்டிகல் 327 அப்படிங்கிறது, ஆர்டிகல் 327ங்கிறது தான் வந்து இந்த தேர்தல்களை நடத்துகிறதும் தேர்தலுக்கான மனுகளை பற்றி சொல்கிறதும் இந்த விதிகளுக்குள்ளே தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? இந்த மக்கள் பிரதிநிதித்துவ விதிகள் 1951 பற்றி முழுசாக சொல்கிறது இந்த சரத்து 327. சரிங்களா? ஸோ இந்த சட்டம் 1952 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 இருக்கு இல்லையா. ஸோ பார்த்திங்கன்னா 88லையும் 96லையும் திருத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது சும்மா சப்ஜெக்ட் தான், நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக எதுவும் பார்க்க தேவையில்ல. எலெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சதுன்னா போதுமானது. ஓகேங்களா? ஸோ எலெக்ஷன் வந்து நம்ம எந்த ஸ்டேட்லேருந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, எலெக்ஷனை பொறுத்த மட்டும் இங்கிலாந்துலேருந்து இந்த நடைமுறையை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இங்கிலாந்தில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ ஸோ அதே நடைமுறை தான் நம்ம இங்கே வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ மாநிலங்களை பொறுத்த வரைக்கும், மாநிலங்களில் வந்து பஞ்சாயத்துகள் இருக்கும், உள்ளாட்சிகள் இருக்கும். சரிங்களா? அதனுடைய தேர்தல்கள் வந்து மாநில தேர்தல் ஆணையங்கள் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது, இந்திய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாராளுமன்றம் இருக்கு இல்லையா. ஸோ பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கான தேர்தல்களை நடத்துறது, ப்ளஸ் வந்து சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடத்துறது மட்டும்தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. சரிங்களா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த மட்டும் உள்ளாட்சி தேர்தல் இருக்காங்க இல்லையா, உள்ளாட்சி தேர்தல்களையும் அதை பஞ்சாயத்து இருக்கக்கூடிய தேர்தல் நடத்துகிறது தான் வந்து இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட ஒர்க்கு. இதை சொல்லியிருக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு 1+2 ஒரு எலெக்ஷன், அதாவது தலைமை தேர்தல் ஆணையரையும் 2 தேர்தல் ஆணையர்களையும் கொண்டது தான் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன். சரி, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 1993 ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க. அந்த சட்டத்தில் 1+2ன்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த 3 பேர்த்துக்கான அதிகாரமும் சமமானது. சரிங்களா? ஸோ இது நமக்கு தெரியணும்.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கு கீழே அவங்களுடைய எலெக்ஷன் கமிஷனரோட அந்த ஒரு உறுப்பினர் இருக்காங்க அப்படின்னா அந்த உறுப்பினரை வந்து எப்படிலாம் வந்து தகுதி இழப்பு செய்யலாம். ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு உறுப்பினர் இருக்கிறாங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் இருக்கார், ஒரு எம்பி கேண்டிடேட் இருக்கார் அப்படின்னா அவங்கள எந்த வகையிலலாம் அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். சரிங்களா? அதெல்லாத்தையும் வந்து ஆளுநரோ இல்லை வந்து குடியரசுத் தலைவரோ கேட்டாருன்னா அதற்கான வழிமுறைகளை வகுத்து கொடுக்கறது தேர்தல் ஆணையம் தான். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய வேட்பாளர்கள்னு சொல்கிறோம், அரசியல் கட்சிகள் சொல்கிறோம், இவங்களுடைய நடத்தை விதிகளை வந்து இதுதான் வகுக்கும். சரிங்களா? ஸோ இந்த தேர்தல் ஆணையம் தான் வகுக்கும். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த மட்டும் தேர்தலுக்கு ஆகக்கூடிய செலவுகள் என்னென்ன, சரிங்களா, அதே மாதிரி தேர்தலுக்கு ஒரு கட்சி வந்து ஒரு மாநில கட்சியோ இல்லை வந்து ஒரு மாநில கட்சியோ இல்லை தேசிய கட்சியோ, சரிங்களா, எவ்வளோ செலவுகள் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி செலவுகள் மூலங்கள் இருக்குது, இது எல்லாத்தையும் வகுக்கிறது இந்த எலெக்ஷன் கமிஷனோட ஒர்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த மட்டும் தேர்தலோட பிரச்சனைகள் என்னென்ன, அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கக்கூடிய மனுக்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதும் இதனுடைய வேலை. சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரக்சரு. இந்த எலெக்ஷன் கமிஷனர்னு சொன்னோம். இந்த எலெக்ஷன் கமிஷனர் பொறுத்த மட்டும் அவருடைய காலம் பார்த்திங்கன்னா 6 வருடம் இருக்கலாம். சரிங்களா? 6 வருடம் வரைக்கும் அவர் அந்த போஸ்ட்டில் இருக்கலாம், இல்லை 65 வயது எது முதல்ல வருதோ அவங்க வந்து பதவியில் இருப்பாங்க. அதை கடந்து பார்த்திங்கன்னா இம்பீச்மெண்ட்டு 61 இந்த ஆக்ட் படி தான் இவங்களையும் வந்து நியமனம் பண்ண முடியும். ஸோ இதை எலெக்ஷன் கமிஷனை நியமனம் பண்ணுறவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். நீக்கம் எப்படி பண்ண முடியும், பதவி நீக்கம் எப்படி பண்ண முடியும்னா அப்படின்னா அந்த இம்பீச்மெண்ட்டில் தான் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு தடவை இவங்க எலெக்ஷனில் அந்த போஸ்ட்டில் வந்துட்டாங்கன்னா மீண்டும் அவங்கள வந்து நியமிக்க முடியாது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஓகே. ஸோஃபார் இருந்த எலெக்ஷன் கமிஷனரு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே வந்து சப்ஜெக்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சுகுமார் சென்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். சரிங்களா? இது தெரிஞ்சுக்கணும் நீங்கள். சரி, அப்படியே வாங்க. ஓகே, சரி. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஒரு தேர்தலுக்கு மாநில நிதி வழங்குவதோட தேவையை ஆய்வு செய்கிறதுக்கு 1998 இந்திரஜித் குப்தா அப்படி குழுன்னு சொல்லிட்டு ஒன்று அமைச்சாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம கண்ணனில் கொண்டு வரணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த குழு வந்து 1999 தான் சொன்னாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா 18 வயது நிரம்பியவர்கள், ரைட்டுங்களா, அந்த தொகுதிக்குள்ள குடியவர்கள் பெயர்களை சேர்ப்பதற்கும் இறந்தவர்களை வந்து தொகுதியை விட்டு வெளியில் சென்றவர்கள் பெயர் நீக்குவதற்காகவும் திருத்தி அமைக்கப்பட்டது தான் இந்த இது. சரிங்களா? அதாவது ஒவ்வொரு வருஷமும் இந்த வாக்காளர் பட்டியலில் ஜனவரி 1ஆம் தேதி தான் இதை செய்வாங்க. ஜனவரி 1ஆம் தேதி தான் செய்வாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா வேறு தொகுதிக்கு போயிட்டாங்கன்னா அவங்க பேரை நீக்கம் பண்ணுறதுக்கும், இல்லை இறந்துட்டாங்கனாலும் அந்த பேரை நீக்கம் பண்ணுறதுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்தது தான் இது. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம தேர்தல் நடைபெறும் முறை நமக்கு தெரியும். ஓகேங்களா? பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த லோக்சபான்னு சொல்லக்கூடிய மக்களவைக்கு ஒவ்வொரு 5 வருடத்துக்கும் வந்து எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷனில் இப்போ வந்து பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிறாங்க, பிஜேபி ஜெயிச்சு தான் பிஜேபி இருக்கிறாங்க. ஸோ இதை சொல்கிறாங்க. இதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சட்டமன்றத்துக்கும் ஒவ்வொரு மாநிலத்தோட சட்டமன்றத்துக்கும் ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் நம்ம வந்து எலெக்ஷன் வைப்பாங்க. சரிங்களா? அந்த ஒரு கவர்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மக்களவையில் நம்பிக்கை இழந்துருச்சு அப்படின்னா, சரிங்களா, மக்களவையில் நம்பிக்கை இழந்துருச்சு அப்படின்னா அவருக்கு பதிலாக வேறொரு அரசை வந்து குடியரசுத் தலைவரால் அமைக்க முடியல அப்படின்னாலும், சரிங்களா, அவரால் நடத்த முடியலனாலும் எலெக்ஷன் கமிஷனை கூப்பிட்டு குடியரசுத் தலைவர் வந்து நீங்கள் பொது தேர்தல் நடத்துங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய பெரும்பான்மையை வந்து நிரூபணம் பண்ணணும். சரிங்களா? பெரும்பான்மையை நிரூபணம் பண்ண முடியல அப்படின்னா எந்த ஒரு கட்சியுமே அறுதி பெரும்பான்மையை வந்து அந்த சபையில் தீர்மானம் பண்ண முடியல அப்படின்னா குடியரசுத் தலைவர் பார்த்து நீங்கள் வேறு எலெக்ஷன் வைங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஒரு கான்செப்ட்டு. சரிங்களா? இந்த இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மக்களவையோட அந்த கூட்டத்தொடர்கள் இருக்கு இல்லையா, அது பொறுத்து 6 மாத காலத்திற்கு இடைவெளி இருக்கக்கூடாது. சரி, ரைட்டு. இது எல்லாமே சப்ஜெக்ட்டு சார், கொஞ்சம் வேகம் இருக்கும், சப்ஜெக்ட் தான். இதை பாருங்கள். இப்போ அவங்க எந்த இடத்துல கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தல். இங்கே பாருங்கள், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 படி, ரொம்ப முக்கியம், 1951 படி அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும், சரிங்களா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சுருக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஒரு வந்து
எலெக்ஷன் ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அந்த கட்சி வந்து நான் வந்து ஒரு மாநில கட்சியோ இல்லை தேசிய கட்சியாவோ ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனில் அவங்க இந்த கட்சியை வந்து எலெக்ஷன் கமிஷன் ரெகனைஸ் பண்ணணும். ஸோ இவங்க தான் இந்த ஸ்டேட்டில் இந்த கட்சி இருக்கிறாங்க அப்படின்னு ரெகனைஸ் பண்ணணும், அது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச அந்த பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா. இந்த டிஎம்கே ஏடிஎம்கே ஃபார்வர்டு இது எல்லாமே நமக்கு தெரியும் சரிங்களா. இப்போ வந்து அந்த தேர்தல் சின்னம் அதை ஒதுக்கீடு பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கட்சியை வந்து பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன்னா அந்த கட்சியில் தேர்தலில் நீங்கள் ஈடுபடும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கான சின்னத்தை ஒதுக்கீடு பண்ணுவாங்க. அதனுடைய செயல்பாட்டோட அடிப்படையில் அந்த கட்சியை வந்து நான் அந்த 6% அதெல்லாம் சொல்கிறேன். இப்போது தேசிய கட்சியாவோ இல்லை மாநில கட்சியாவோ அங்கீகாரம் பண்ணுறது எலெக்ஷன் கமிஷன் தான் பண்ணுவாங்க சரிங்களா. பதிவு செய்யலை அப்படின்னா அது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளை உடனே அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி வகைப்படுத்திட்டிங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமைகள் வழங்க மாட்டாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் வந்து அவங்க கொடுப்பாங்க. சரி, ஸோ இது நமக்கு தெரியும், எப்போ உருவாக்குனாங்க என்ன இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இதை பற்றி நம்ம உள்ளே போக தேவையில்ல. ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம ஸ்டேட் பார்ட்டிஸ் இந்த மாநில கட்சிகளோட அங்கீகாரம் என்ன இதெல்லாம் சப்ஜெக்ட்டு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை சரிங்களா. சரி, ஓகே. இது தேசிய கட்சிகளோட அங்கீகாரம், இது வந்து மாநில கட்சிகளோட அங்கீகாரம். ஒரு கட்சி வந்து மாநில கட்சியாக இருக்கணும் அப்படின்னா அந்த கட்சி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் நடக்கும் இல்லையா, ஒரு சட்டசபை நடக்கும் இல்லையா, அந்த சட்டசபையோட வாக்குகளில் சரிங்களா, சட்டசபையோட வாக்குகளில் 6% வாக்குகள் சரிங்களா, 6% வாக்குகள் வந்து பாசிபிள் ஓட்டாக இது இருக்கணும். அவங்க கட்சியில் பதிவு பண்ணியிருந்தால் அந்த கட்சி மாநில கட்சின்னு சொல்லிட்டு அங்கீகாரம் கொடுக்கலாம் சரிங்களா. அப்படி இல்லை 6% எனக்கு இல்லை அப்படின்னா குறைஞ்சபட்சம் சரிங்களா, குறைஞ்சபட்சம் 2 எம்எல்ஏவாவது இருக்கணும் சரிங்களா. 2 உறுப்பினர்களாவது அந்த சட்டசபையில், அதாவது 2 எம்எல்ஏஸாவது அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கணும் சரிங்களா, ஜெயிச்சிருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்கள வந்து இந்த மாநில கட்சியை வந்து செய்யலாம். அப்படி மாநில கட்சிகள் அங்கீகாரத்தை அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னா சின்னங்களை வந்து ஒதுக்கீடு பண்ண மாட்டாங்க சரிங்களா, சின்னங்களை வந்து ஒதுக்கீடு பண்ண மாட்டாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம இப்போ சீமான் இருக்கார் இல்லைங்களா, பாலிடிக்ஸ் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். சீமான் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு முதல்ல வந்து இந்த கரும்பு கொடுத்தாங்க சரிங்களா. ஸோ அவர் மாநில கட்சி அந்தஸ்து இழந்த உடனே அவருக்கு வந்து மைக் கொடுத்தாங்க. ஸோ இதனால தான் கொடுத்தாங்க சரிங்களா. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். தேசிய கட்சியோட அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேயும் அப்படி தான். ஸோ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும் இல்லையா, ஸோ அந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும் ஒன்றும் இல்லது வந்து அதற்கு மேற்பட்ட, அதாவது 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் பதிவாகக்கூடிய வாக்குகளில் 6% வாக்குகள் வந்து அவங்க பெற்றிருக்கணும் சரிங்களா. பெற்றிருந்தால் அது வந்து அவங்க தேசிய கட்சி அங்கீகாரம் வழங்குறாங்க. தேசிய கட்சி அங்கீகாரம் வழங்குறதுக்கான அதிகாரம் எலெக்ஷன் கமிஷனில் உண்டு. சரி, ஓகே. ஸோ வாக்காளர்கள்லாம் இந்த மாதிரி தான் நியமனம் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிரதிநிதித்துவ சட்டப்படி அவங்களுடைய வந்து அவங்க வந்து எப்படிலாம் இப்போது அவங்க சம்பாதிக்கக்கூடிய சொத்துகள் என்ன மாதிரிலாம் வந்து ஊழலுக்கு உட்படுத்தப்படுது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். சரி, ஓகே. இது எல்லாமே சப்ஜெக்ட்டு, இந்த பிரதிநிதித்துவ சட்டம் பற்றின சப்ஜெக்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த 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 ஆக்ட் ஃபஸ்ட்டு, இந்த ஆர்பிஏ, இந்த பீப்புள் ஆக்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு என்னென்ன அந்த 1950 முதல்ல வந்தது இதுதான். இந்த ஃபஸ்ட்டு வந்தது இந்த ஆக்ட் தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் என்ன சரிங்களா. இப்போ தான் சொன்னோம் அதை. ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல்ஸு இது எல்லாமே இந்த ஆக்டுக்குள்ளே தான் வருது. அப்புறம் லிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ஸ் இப்போ தான் சொன்னோம், இந்த இடஒதுக்கீடுலாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பார்லிமெண்ட்லேயும் ஸ்டேட் லெஜிஸ்லேயும் நம்ம அந்த சீட்டை அலாக்கேட் பண்ணுறதும் இந்த ஆர்பிஏ ஆக்டுக்குள்ளே தான் 1950 தான் வருது. இதெல்லாம் இதனுடைய ஃபீச்சர்ஸ். இப்போ நம்மளுடைய கொஸ்டின்ஸ் என்னன்னா 1951 பற்றி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ அதை பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஆர்பிஏ ஆக்டுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த பார்லிமெண்டத்துலேயும் அதை கடந்து பாராளுமன்றத்துலேயும் சரிங்களா, பாராளுமன்றத்தில் 2 ஹவுசஸ் இருக்குது. 2 ஹவுசஸில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களோட எலெக்ஷன்ஸையும் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் லெஜிஸ்லேஷன் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களை நியமனம் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் எப்படி எப்படிலாம் பண்ண முடியும், அதாவது கட்சித்தாவல் தடை சட்டம்னு ஒன்று இருக்குது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எப்படிலாம் அந்த செலக்ட் ஆன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை எப்படிலாம் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுறாங்க சரிங்களா. அந்த ஊழல் அடிப்படையில் என்னென்ன மாதிரிலாம் இவங்களை வந்து நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூட்னால எப்படிலாம் இவங்க வந்து பதவி நீக்கம் பண்ணுறாங்க, இந்த விஷயங்களை எல்லாத்தையும் பற்றி சொல்கிற ஒரு இந்த விதி தொகுப்பு தான் வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இந்த பில்லை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா நம்ம லா மினிஸ்டர், அப்போது வந்து லா மினிஸ்டராக இருந்த பிஆர் அம்பேத்கர் அவர்கள் தான் வந்து இதை கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து பொறுத்த மட்டும் அண்டர் ஆர்டிகல் 327 இந்த கான்ஸ்டியூஷனுக்கு கீழே இந்த ஜெனரல் எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அப்போ நடத்தும் போது இதை கொண்டு வந்தாங்க சரிங்களா. ஸோ இது பாருங்கள், இது என்னென்ன பண்ணுது அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஆக்சுவல் கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி ஆஃப் கண்டக்டிங் எலெக்ஷன்ஸ் என்னென்ன, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்னென்ன, போல் எப்படி நடக்குது, பை எலெக்ஷன் எப்படி நடக்குது, எலெக்ஷன் டிஸ்ட்ரிபியூட்ஸ் என்னென்ன வரும், எலெக்ஷன் அஃபென்ஸ் என்னென்ன, இந்த எல்லா விஷயங்களையும் இன்டகிரேட்டடாக சொல்லக்கூடிய ஆக்ட் தான் வந்து இந்த ஆர்பிஏ ஆக்ட் சரிங்களா. ஸோ ஆர்பிஏ ஆக்ட் இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆர்பிஏ ஆக்ட், இந்த ஆர்பிஏ ஆக்ட் ப்ரொவைட் பண்ணுறது திருப்பி அதே தான் போட்டிருப்பான். 2 ஹவுசஸுக்கு வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது, அதனுடைய குவாலிஃபிகேஷன் என்னென்ன, ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் தான் இதுலேயும் கொடுத்துருப்பான் சரிங்களா. ஸோ நம்ம இதுலேயே இந்த பிக்சராக பார்த்துட்டோம். நம்ம ரிட்டன் எழுதும் போது இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்துடுவோம், நம்ம சப்ஜெக்ட் வந்துடுவோம். நீங்கள் பாருங்கள், இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க, நம்ம அந்த கரப்ட் ப்ராக்டிஸை பற்றி பார்க்குறோம் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஆக்ட் இருக்கு இல்லையா, இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் வில் டிஃபைன் செவரல் கரப்ட் பாருங்கள் சாரி இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்டுங்கிறது அந்த 1951ங்கிறது. ஸோ இதை பொறுத்த மட்டும் செவரல் கரப்ட் ப்ராக்டிசஸ், அதாவது வந்து இந்த எலெக்ஷன் டைமில் சரிங்களா, எலெக்ஷன் டைமில் வாங்கக்கூடிய அந்த பல ஊழல் நடைமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுது சரிங்களா. ஸோ அதை கடந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தடை செய்யப்பட்ட ஊழல் நடைமுறைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரொஹிபிட்டட் அந்த கரப்ட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த எலெக்ஷன் டைமில் இருக்கக்கூடிய விஷயங்களை சரிங்களா, ஸோ விஷயங்களை பொறுத்த மட்டும் ஸோ அதோட உண்மைகளை வந்து எப்படிலாம் தவறாக சித்தரிக்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா எதை பேஸ் பண்ணி இருக்கலாம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் ரிலீஜன் பேஸ் பண்ணி இருக்கலாம், கேஸ்ட் பேஸ் பண்ணி இருக்கலாம், கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சரிங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த 1951 அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படிங்கிறது, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டங்கிறது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எலெக்ஷன் டைமில் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி இவங்க கரப்ஷன் பற்றி பேசுகிறதுனால நம்ம கரப்ஷன் பட்டு தான் இந்த படத்தில் சொல்ல போகிறோம். இந்த மக்கள் பிரதிநிதித்துவ ஆக்ட் அந்த 1951ங்கிறது ஊழல் நடைமுறைகள் நிறைய விதமான ஊழல் நடைமுறைகளை வந்து தேர்தல் ஆணையத்தால் தடை செய்யப்பட்ட ஊழல் நடைமுறைகளை வந்து விரிவாக விவரிக்கிறது தான் இது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லஞ்சம் வாங்குறது, தேவையில்லாமல் வந்து மற்றவங்கள மிரட்டுறது, இதுவே வந்து இது தப்பு அப்படின்னு சொல்கிறான் சரிங்களா. அதான் அன்டியூ இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல சரிங்களா. பிரைபரி, அன்டியூ இன்ஃப்ளூயன்சஸு, இனிமிடேஷன் சொல்லியிருக்கிறாங்க, மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸு, அப்பீல்ஸு பேஸ்ட் ஆன் நம்ம கம்யூனிட்டியை பேஸ் பண்ணியோ, கேஸ்ட் பேஸ் பண்ணியோ ரைட்டுங்களா, ரிலீஜனை பேஸ் பண்ணியோ சொல்கிற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தப்புன்னா சொல்லிடுறாங்க. இது எல்லாமே ஒரு வகையான கரப்ட் ப்ராக்டிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா. சரி, இங்கே பாருங்கள், 1951க்கு கீழே சரிங்களா இந்த கரப்ட் ப்ராக்டிஸ் எங்கே வருது அப்படின்னா, இந்த மக்கள் பிரதிநிதி சட்டம் 1951ல் பர்டிகுலர்லி அண்டர் செக்ஷன் 123ல் சரிங்களா, இட் டிஃபைன்ஸ் அ ரேஞ்ச் ஆஃப் கரப்ட் ப்ராக்டிஸ் தட் கேன் அஃபெக்ட்ஸ் ஃபேர்னஸ் ஆஃப் எலெக்ஷன் சரிங்களா.
அதாவது என்ன, இது ஒன்றும் இல்லை. இந்த பார்த்தீங்கன்னா தேர்தலோட நியாயத்தை பாதிக்கக்கூடிய, சரிங்களா, தேர்தலோட உண்மைத்தன்மையை பாதிக்கக்கூடிய பல்வேறு ஊழல் நடைமுறைகளை பற்றி சொல்கிறது தான் செக்ஷன் 123ங்கிறது, சரிங்களா. செக்ஷன் இந்த 1951 மக்கள் பிரதிநிதி சட்டத்தில் செக்ஷன் 123 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, நம்ம எலெக்ஷன் இருக்கு இல்லையா, எலெக்ஷன் நடைமுறை விடாமல், சரிங்களா, அந்த எலெக்ஷன் வந்து நேர்மையாக நடத்த முடியாத பல்வேறு ஊழல் நடைமுறைகளை பற்றி சொல்கிறது தான் 1951. ஒன்றும் இல்லைங்க, மருதமலை படம் பார்த்தீங்களா? எல்லாமே இல்லையா சார்? மருதமலை படம் பார்த்துருக்கீங்களா எஸ் சார். சார்? மருதமலை படம் பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? எஸ் சார். அந்த மருதமலை படத்தில் ஒன்றுமே இல்லை. மருதமலை படத்தில் அர்ஜுன் இருக்காப்புல இல்லைங்களா? ஒன்றும் இல்லை, அதில் ரகுவரன் வருவார். ரகுவரன் எலெக்ஷன் கமிஷனர் தான் வருவார், ஒரு தனிப்பட்ட நபர், சரிங்களா. நல்லா கேட்டுங்க, இந்த கொஸ்டின் ஃபுல்லாகவே அந்த மருதமலை படம் தான். ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு கம்யூனிட்டியை சார்ந்து அந்த ஒருத்தர்னால அந்த தொகுதியிலேயே எலெக்ஷன் நடக்க விடாமல் பண்ணுவார், சரிங்களா. அதுவும் ஒரு விதமான கரப்ட் ப்ராக்டிஸ் தான் சொல்ல வரோம், சரிங்களா. அந்த விஷயத்தை தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க, ஓகேவா. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஊழல், அதாவது வந்து தேர்தலை நியாயமாக நடத்த விடாத எந்த செயலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரப்ஷன் ப்ராக்டிஸ்குள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்படி டிஃபைன் பண்ணுற, அப்படி கிளாஸிஃபை பண்ணுற செக்ஷன் என்னன்னா 1 to 3, சரிங்களா. ஆர்பிஐ ஆக்டு 1951, ஆர்பிஐ ஆக்ட் 1951 பொறுத்த வரைக்கும் அண்டர் செக்ஷன் 123 இதை சொல்லுது, சரிங்களா. ஸோ இதை கடந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து இந்த பிரைபரின்னு சொல்கிறோம் இல்லையா, செக்ஷன் 1231 என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஓட்டுக்கு காசு கொடுக்குறோம் இல்லைங்களா, ஓட்டுக்கு காசு கொடுக்குறோம்ல, தேர்தலோட செலவினங்களுக்காக ஆஃபரிங் மணி ஆர் குட் இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் ஓட்டர்ஸ் ஃபார் சாய்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஒன்றும் இல்லை, நம்ம 500 ரூபா ஒரு ஓட்டுக்கு வாங்குறோமா இல்லையா, அது தப்பு. இதுவும் ஒரு விதமான பிரைபரின்னு தான் சொல்கிறாங்க, அதுவும் ஒரு விதமான லஞ்சம் தான் சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அன்டியூ இன்ஃப்ளூயன்சஸ் அப்படிங்கிறது அந்த அவங்களுடைய தேவையற்ற செல்வாக்குகள். அந்த 123(2) என்ன சொல்கிறான் அப்படின்னா, எந்த கேண்டிடேட் எனி ஆக்ட் பை கேண்டிடேட் தட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி, சரிங்களா, இன்டர்ஃபேஸ் வித் த ஃப்ரீ எக்ஸசஸ் ஆஃப் எலக்ட்ரல் ரைட்ஸு. அதுதான் ஒன்றும் இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல, நம்ம ஒரு வேட்பாளருக்கு சரிங்களா, நேரடியாகவோ மறைமுகமாகவோ அச்சுறுத்தலோ இல்லை சரிங்களா, இல்லை சுதந்திரமாக நம்மளோட உரிமைகளை பயன்படுத்துவதிலிருந்து, சரிங்களா, நம்மளை பறிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அதுவும் ஒரு வகையான கரப்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அந்த இடத்துல, சரிங்களா. ஸோ மூணாவது பொறுத்த மட்டும் இந்த கேஷ் அண்ட் ஐடென்டி பாலிட்டிக்ஸ் இதுவும் தப்புன்னு சொல்கிறோம், சரிங்களா. செக்ஷன் 123 என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம கேஸ்ட்டை பயன்படுத்தியோ இல்லை மதத்தை பயன்படுத்தியோ இல்லை லாங்குவேஜை பயன்படுத்தியோ நம்ம பாலிடிக்ஸ் பண்ணுறது, சரிங்களா. ஸோ இதுவும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 விதமான விதிகளை சொல்லிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 123 பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லணும், சரிங்களா. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு. எஸ்ஆர் பொம்மை வழக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு, அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க, ஓகேங்களா. இந்த மதத்தை இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. கோர்ட் ரூல் தட் சுப்ரீம் கோர்ட் ரூல் தட் ரிலீஜியன் கேனாட் பி மிக்ஸ்டு வித் செக்யூலர் ஆக்டிவிட்டீஸ், சரிங்களா. மதத்தையும் மத சார்பற்ற நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றம் எப்போவுமே இந்த நடவடிக்கைகளோட கலக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. வாக்குகளை பெறுறதுக்கு சரிங்களா, வாக்குகளை பெறுறதுக்கு இவங்க இந்த வழக்கோட சாராம்சம் என்ன அப்படின்னா, நம்ம கம்யூனிட்டியில் பேஸ் பண்ணி, சரிங்களா, கம்யூனிட்டியில் பேஸ் பண்ணி ஓட்டு கேட்குறோம் இல்லை அந்த வாக்குகளை கவர்றோம் அப்படின்னா அதுவும் ஒரு விதமான கரப்ட் ப்ராக்டிஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அண்டர் செக்ஷன் 123(3)ல் 123(3) சுப்ரீம் கோர்ட் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர் பொம்மை வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 94 இந்த ஆக்டில். இது ரொம்ப முக்கியம், இது நிறைய தடவை கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதெல்லாம் சொல்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 123(4) என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், எனக்கு நான் எலெக்ஷனில் ஜெயிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில், சரிங்களா, நான் எலெக்ஷனில் இந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த போர்ட்ஃபோலியோ அதுக்கு தான் வரையிருப்பாங்க, சரிங்களா. இந்த 123(4) என்ன சொல்லுது அப்படின்னா,
இந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறது. சரிங்களா, நான் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நான் இவ்வளோ செய்வேன், உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவேன் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறது. இதுவும் ஒரு விதமான ஊழல் கரப்ஷன் தான் சொல்லுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதோடு தொடர்புடைய வழக்கு இது. சரிங்களா, அனுராக் நாராயணன் சிங் வர்சஸ் ஹர்ஷ்வர்தன் பாஜ்பாய் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கில் இதுவும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இந்த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ கேண்டிடேட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் cannot be considered corrupt practice அண்டர் ஆக்ஷன் 123 நாளில் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்கு இது நான் சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வேட்பாளர் இருக்கார். வேட்பாளர் வந்து அவருடைய கல்வி தகுதியை தவறாக வந்து வழங்கும் பட்சத்தில், சரிங்களா, அந்த நடவடிக்கையை வந்து இவங்க வந்து கரப்ஷனுக்கு கீழே கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கரப்ஷனுக்கு கீழே கொண்டு வர முடியாது இந்த வழக்கில் சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, த்ரெட் டு எலக்ட்ரல் இன்டிகிரிட்டி. ஸோ இது ரொம்ப முக்கியம். இது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தேர்தலோட நேர்மைக்கு அச்சுறுத்தக்கூடிய, சரிங்களா, அச்சுறுத்தக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும், ஒரு உதாரணத்துக்கு நம்ம தான் பிரைபரி லஞ்சம் கொடுக்குறதோ, சரிங்களா, லஞ்சம் அப்படின்னா நம்ம தான் இந்த 500 ரூபா ஓட்டுக்கு வந்து இனாம் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி, இல்லை வந்து எப்படி சொல்கிறது, இப்போது ஆள் மாறாட்டம் பண்ணுறதோ, இல்லை வேறு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், சரிங்களா, ஒருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நம்ம ஒரு தனிநபரோட வாக்குகளை வந்து சுதந்திரமாக செலுத்த விடாமல் சுச்சுவேஷனை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து எலக்ட்ரோட இன்டிகிரிட்டியை பாதிக்கும், தேர்தலோட நியாயத்தன்மையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லஞ்சம் கொடுத்துட்டா ஒன்றும் இல்லை. வடிவேல் ஒரு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தென்னை மரத்துக்கு ஓட்டு போட்டானா, நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாண்ணே, நீங்கள் கொடுத்த காசுக்கு தென்னை மரத்தில் ஒரு குத்து, சரிங்களா, அவர் கொடுத்த காசுக்கு ஏணியில் ஒரு குத்து, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எலெக்ஷனோட இன்டிகிரிட்டியை பாதிக்குது. சரிங்களா, அவங்களுக்கு நீங்கள் அந்த வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக ஜாதிய ரீதியாகவோ இல்லை வந்து படம் கொடுத்தோ இல்லை வந்து இனாம் பொருட்கள் கொடுத்தோ, சரிங்களா, ஒருத்தரோட தனிநபரோட வாக்குகளை அவங்களுடைய சுதந்திர உரிமையை பறிக்கிற செயலை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாமே இந்த எலக்ட்ரல் இன்டிகிரிட்டியை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக கன்சிடர் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ இதே மாதிரி தான் கம்யூனல் அண்ட் சோசியல் போலரைசேஷனை வச்சு சொல்கிறோம். கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸை சொல்கிறோம். கிரிமினலைசேஷன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து இல்லீகல் மெத்தட். சரிங்களா, இதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது தொடர்புடைய வழக்குகள் இந்த இடத்துல நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். சரிங்களா, ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள் இந்த இடத்துல சொல்கிறோம். இதில் என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவை அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ டிஸ்க்ளோசர் ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்டர் ஆர்பிஏ என்னென்ன தேவை அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள். இது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆர்பிஐ வெளியில்படுத்துறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னா அஃபிடவிட்ஸு நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஃபார்ம் 26ல் எலெக்ஷன் ரூல்ஸ் 1916 படி ஒரு அஃபிடவிட் ஒன்று ஃபைல் பண்ணணும். சரிங்களா, டிஸ்க்ளோசிங் அசட்ஸு, நம்மக்கிட்ட இருக்க லைபிலிட்டிஸு, நம்மளோட சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் என்னென்ன, இதெல்லாம் போட்டு தான் வேட்பாளராக நம்ம என்ன பண்ண முடியும், வேட்பாளர் என்ன பண்ண முடியும்னா தாக்கல் செய்ய முடியும். சரிங்களா, ஸோ இந்த டிஸ்க்ளோசர்ஸ் அப்படின்னா இந்த ஆர்பிஐ ஆக்ட் கீழே, சரிங்களா, இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஒரு வேட்பாளராக ஒருத்தர் நிற்கணும் அப்படின்னா, அவங்க ஒரு வேட்பாளராக நிற்கணும் அப்படின்னா என்னென்ன ரெக்குயர்மெண்ட்டு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு கேண்டிடேட் வந்து வேட்பாளராக இருக்காங்க அப்படின்னா அவங்க எதை ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய அசட்டு, சரிங்களா, அவங்களுடைய அசட்டை சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பேரில் இருக்கக்கூடிய அந்த பிரமாண பத்திரங்கள், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அந்த சோர்சஸ் ஆஃப் இன்கம், லயபிலிட்டிஸ் என்னென்னங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஃபார்ம் 16 போட்டு நம்ம ஃபைல் பண்ணணும். ஸோ நான் டிஸ்க்ளோசரை பொறுத்த மட்டும் இந்த கரப்ட் ப்ராக்டிஸ் இந்த செக்ஷன் 33, 33A இல்லை 125E வரதெல்லாம் வந்து நம்ம இணைச்சிருக்கோம். ஸோ அதாவது அத்தியாவசிய தகவல்களை நீங்கள் மறைச்சிங்கனாலும், சரிங்களா, ஒரு உதாரணத்துக்கு நான் டிஸ்க்ளோசர் ஆர் அதாவது எப்படின்னா கன்சீல்மெண்ட் ஆஃப் எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் மேபி சேலஞ்ச் ஏ கரப்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னா இது ஒன்றும் இல்லை, ஒரு அத்தியாவசியமான, இப்போ வந்து உங்கள் பேரில் ஒரு 1 கோடி ரூபா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு உதாரணத்துக்கு பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கொண்டு வரணும். பிட்காயின் தடைப்பட்டிருந்தாலும் கொண்டு வந்திருக்கணும். ஃபியூச்சரில் அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா
அதுவும் நீங்கள் வந்து ஊழல் நடைமுறையில் நீங்கள் ஈடுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுதான் இந்த செக்ஷன் எல்லாம் அவங்க வந்து ரிலேட் பண்ணுறது. 33A 125A ஆர்பிஐ இது எல்லாத்தையும் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் டிஸ்க்ளோசர்ஸ். ஒரு கேண்டிடேட்டாக இருக்கிறவங்க இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அவங்களில் இருக்கக்கூடிய எல்லா லைபிலிட்டிஸையும் கணக்கில் காட்டி தான் அவங்க வந்து வேட்பாளராக பதிவுகள் செய்யணும். அப்படி பதிவு செய்யலை அப்படின்னா அதில் அந்த உண்மைகளை மறைச்சாங்க அப்படின்னா அதுவும் ஊழல் நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்டதாக கருதப்படும். சரிங்களா? ஸோ அவங்க மேலே இந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, 33A 125A இந்த ஆர்பிஐ ஆக்டில் இருக்கக்கூடிய இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம போட்டு ஊழல் நடைமுறைக்கு அவங்க வந்து வழிபடுத்ததாக சொல்லலாம். சரிங்களா? அது ஒரு விஷயம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன, ஆர்பிஐயோட லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன, இது ரொம்ப முக்கியம். ஸோ இதை பொறுத்த மட்டும் இந்த லிமிட்டேஷன்ஸை பொறுத்தவரையில் நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா அதாவது வந்து க்ரௌத் இருக்கு இல்லைங்களா, அதாவது கேஸோட டிஸ்ப்ரொபோர்ஷனேட். ஒரு எப்படின்னா நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பெரம்பலூரில் ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு நான் வந்து இடம் வாங்கி போட்டிருக்கேன். அந்த மதிப்பு, அந்த 15 லட்ச ரூபாயோட மதிப்பு பார்த்திங்கன்னா நான் எலெக்ஷன் கேண்டிடேட்டாக பதிவு பண்ணும்பொழுது 15 லட்ச ரூபாய் இருந்துச்சு. சரிங்களா? நான் ஒரு வருடம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த 15 லட்ச ரூபா 1 கோடி ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஓகேங்களா? 1 கோடி ஆகுது. ஒரு உதாரணத்துக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டோ ஏதோ ஒரு 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 விஷயம் அந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் சார்ந்து வருது அப்படின்னா அந்த மதிப்பீடு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவில் அதிகரிக்குது அப்படின்னா அது வந்து இந்த ஆர்பிஐ ஆக்டுக்குள்ளே வராது. சரிங்களா? அந்த டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட் க்ரௌத் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அது வராது. இது வந்து இது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா இந்த சட்டவிரோத செல்வம் பயன்படுத்தும் போது மட்டும்தான் பொருந்தும். சரிங்களா? அந்த ஆர்பிஐங்கிறது நம்மளுடைய அசட்டை வந்து, சரிங்களா, அசட்டை வந்து சட்டவிரோதமாக பயன்படுத்தும் போது மட்டும்தான் இது பொருந்துமே தவிர இந்த மாதிரி க்ரௌத் இடத்துல பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊழல் மோசடி வழக்கில் இருக்கு இல்லையா, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988. ஸோ இதுலேயும் மணி லாண்டரிங் ஆக்ட். ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேஸஸையுமே இதில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 கேஸஸையுமே வந்து இதனோட தொடர்புபடுத்தி செயல்பாட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இவங்க கேட்ட கொஸ்டினுக்கு நம்ம ஜட்ஜ்மெண்ட் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா இந்த வழக்குகள் இருக்கு இல்லையா, 2022 சொன்ன இந்த அனுராக் நாராயண் அந்த வழக்கும் இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கு இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய வழிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணி, சரிங்களா, தேர்தலை நேர்மையாகவும் நெறிமுறையற்ற வழிமுறைகள்லையும் ஏதாவது சமரசம் செய்யலாம் அப்படிங்கிறத விளக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேவையற்ற செல்வாக்கை பயன்படுத்துறதுல வந்து அவங்களே அதை டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஆர்பிஐ ஆக்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆர்பிஐ ஆக்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதனுடைய தேர்தலோட புனிதத்தன்மை இருக்கு இல்லையா, தேர்தலோட உண்மைத்தன்மை இல்லை புனிதத்தன்மையெல்லாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த ஆர்பிஐக்கு கீழே வர கட்டமைப்பை இந்த 2 ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஆராயணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஏதாச்சும் புரியுதுங்களா?